ராஜகுமாரி அம்மா வணக்கம் போங்க. நீ வேற மன வேதனை இருக்கிறியா? எதை கையை பார்த்து சொன்னா ஏதாவது மன திருப்தியா அப்படின்னு அரே ராஜகுமாரி அம்மா, நாங்களாம் மலை ஜாதி புள்ள சாமி. நாங்க ஊர் ஊரா வியாபாரத்து மலையே போகுது. சரி சரிம்மா சொல்லுமா. என்ன கேக்குதுன்னே தெரியல வருங்கால செல்காலம் நிகழ்காலம் முக்காலத்தையும் சொல்லி போடுவோம் சாமி. பட்டா தொட்டு தாங்க விட்டு பிடிக்கலாம். சரிம்மா இவருடைய கைராகி பாருமா. இதெல்லாம் மூடுற பழக்கமே பழக்கம் இல்ல சாமி. எங்களுக்கு ஏன்னா இருக்கிறதே அரசாணம் தான் சாமி. இந்தானம் ஒண்ணு அந்தானம் இருக்கு சாமி. நீங்க வா சாமி. சரி சரி மூடிக்கிட்டு நீ அங்க நில்லு சாமி. அரே கடந்த காலத்தை பத்தி சொன்னால் தானே நிகழ்காலம் புரியும். மேடுலாம் எப்படி அம்மாவுக்கு குறுமேடு ஒத்தனே கிடைச்சாங்க. ரயில்வே மேடு கொஞ்சம் இறங்கி சிவனமன்ன நகரத்தில சிவனமன்னாபுரி நகரத்திலே சீர்தோடு வாழ்ந்து பிரயோஜனம் என்ன சாமி செய்யறது? கதையில சொல்லுவாங்க, அறிவில்லாத நாட்டையும் ஆரணியம் இல்லாத கோட்டையும் தர்மபத்தினி இல்லாத வீடும் மழை நீங்கிய காடும் நன்மணம் இல்லாத மலரும் மதி இல்லாத விசு ஒளியும் மைந்தன் இல்லாத செல்வமும் எவ்வளவுதான் மாலையிலே மாலாத செல்வம் குமிந்திருந்தாலும் கூட அந்த வீட்டுல ஒரு புள்ள ஓடி விளையாடனா அது வீடு இல்ல சாமி. அத சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. என்னதான் காசு பணத்து என்ன பண்றது? உனக்கு குழந்தை இல்லாத ஒரு குறைதானே தவிர மத்தெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி. கூட்டிட்டு வந்தங்க. அரே இதெல்லாம் கடந்த காலத்து வரலாறு சாமி. இப்ப நிகழ்காலத்தை சொல்லணும்ல. பொண்ணையினுடைய குறையை தீர்க்கதா 9 வருஷம் பொண்ணுலோகம் போனாங்க. வாங்கிட்டு வருவாரு. ஆனா இதெல்லாம் உண்டுன்னா உண்டுங்குது. உண்டுன்னா உண்டுமா இல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சாமி அப்படி இல்லன்னு சொல்லிட்டு போறோம். உண்டுனா உண்டுமா இல்லன்னா இல்லன்னு பாரு. எச்சி கூட காலியாகி போச்சு பாரு. அரே பொண்ணுலோகம் போய் என்ன பண்றது? புள்ள இல்லாத ஒரு பொண்ணுலோகம் நுழைஞ்சிட்டாரு சொல்லி அவரை மாலா அடி அடித்து அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. ஆமா. இப்ப உன் புருஷன் என்ன நிலையடைஞ்சு வந்துருக்கா தெரியுமா? ஒரே நிலையோட வராரு. வந்தா பொண்டாட்டியோட செத்து போயிடலான்னு வராரு. இப்ப இங்க மட்டும் என்ன வாட்டுதான்? தெய்வலோக கன்னிமார சாதம் என்று கேட்க பசிக்கு சாதம் அளித்த உன்னை பாதி என்று சொல்லி உன்னையும் அடியா அடிச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? இதுக்கு மேல எங்களுக்கு 60 அவமானப்பட்டு வராரு. அவமானப்பட்டு இருக்கேன். இதுக்கு மேல 60 ஆகி குறுக்கே 20 ஆகி தள்ளாடு வயசுல இன்னும் மேலுமா குழந்தை போறோம். குழந்தை வேணுமா நம்மளுக்கு? நீ ஏமா கலங்க? நாங்க 2 பேரும் செத்து போயிடலாம் இருக்கிறோமா?
உண்மைதான்மா. எனக்கு இந்த அம்மாவை நினைச்சா சங்கட்டமா இருக்குதா? எனக்கு தான் சாமி சங்கடமா இருக்குது, நிக்க முடியலன்னு தானே நிலவெல்லாம் இருக்கா? ஆஸ்பத்திரி போகணும், காய்ச்சி காலியாகி போயிருக்கு, வீட்லயே படுத்துக்கிட்டு என்ன பிரச்சனைன்னா ஊசி போடாதான் பிரச்சனை. இன்னைக்கு போய் போட்டுங்க. இறப்புதான் ஒரு மனிதனுக்கு சொன்னா இயற்கையாவே பிறந்தவர்களுக்கெல்லாம் இருப்பிடமே இல்லாம போயிரு சாமி. இறப்பு ஒரு பெரிதான வேலை இல்ல. ஏன் குழந்தை பிறக்காது நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு மேலே குழந்தை படையா சாமி. நாங்களாம் 1000 பேருக்கு புரிய சொல்லி 1000 பிள்ளைய பெற்றிருக்காங்க. இந்த குறபில சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா உங்க குல விலங்க அழகான குழந்தை பிறப்பாங்க. கையெடுத்து இந்த மாதிரி குழந்தை பிறகு நீ சொல்ற நீ சந்தேகப்படுற? பக்கத்து வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆகுது, அரியாப்பிள்ள அருமையா இருக்கிறா, கொள்ள தின்னு கொல்லுன்னு கொள்றானா, ஒண்ணு கூட பிறக்க மாட்டேங்குது. நான் எதே ஒண்ணு சொல்லி அங்க பதிவாகி போயிரு சாமி. நீ வா சாமி. யாருமே கேக்குற அதான் குடுக்குறவங்களை பார்த்து கேட்டாதான் கொடுப்பாங்க. எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு பார்த்துட்டுமே எந்த கொடுக்காதவங்களை போய் குடுனா யாரு சாமி கொடுப்பாங்க? அப்படி கொடுக்கிற தெய்வம் யாரு? கல்யாண தெய்வம் கடவுளா தியானம் செஞ்ச நீங்க கொடுக்கிற தெய்வத்தை நீங்க மனசுல நினைக்கல. அதனால தான் உங்க பிள்ளை இல்ல. யாரு அவரு? தன்னை யாரா கேட்டா கொடுக்கிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் தான் சாமி. கைலமலையிலே பொற்கிடமாய் எழுதக்கூடிய அந்த கைலாசநாதரை வேண்டி கணவனும் மனைவி கண்கலங்கி அழுது இல்லையா? அந்த கைலாசநாதருடைய கிருபையால சத்தியமா அவனுக்கு ஆம்பளை புள்ள பிறக்குது. நாங்க எல்லா தெய்வத்தையும் நாங்க கும்பிட்டு பார்த்துட்டோம். இந்த பரம கடவுள் கும்பிட்டா மட்டும் எங்களை வரம் கொடுத்துருவான்னு சொல்லியே என்ன அவ்வளவு நம்பிக்கை? என்ன சாமி? அந்த சாமி மனசுல நினைச்சா கொடுத்துட்டு போயிருவார் சாமி. எப்படி நம்பிக்கை? என்ன சாமி பெரிய பொல்லாத கஷ்டத்தை பட்டுட்டீங்க? இதனை வாங்க. 7 பெண் குழந்தையை பெற்ற ஒரு பிராமணர் காலமெல்லாம் கண்ணீர் சிந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தான் அந்த கதையை சொல்றேன். ஒரு பிராமணருக்கு 7 பெண் குழந்தை, 7 குழந்தையை பெற்றுட்டு ஒருவேளை கஞ்சிக்கு உதவாத அந்த மனுஷன் ஒரு நாள் யோசிக்கிறார், நான் பிறந்த ஜனனமானது சரியில்லையோ என்னவோ, நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி அந்த ஏழை பிராமணர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு மாலாத தூரம் கடந்து போய் ஒரு பிராமணர் அதாவது ஜோசிகார பார்க்க போறாரு. அங்க போய் வீட்டுல இருந்த ஜோசிகார கூப்பிட்டு, ஐயா நான் மாலா தோட்டத்துல வந்திருக்கேன், என் ஜாதகத்தை கணித்து சொல்லுங்கள். அவர் வாங்கினாரு, 4 பக்கம் பெரட்டினாரு. பெரட்டிட்டு அந்த ஜாதகத்தை அப்படியே மூடி வச்சு அந்த ஏழை பிராமணர் கையில கொடுத்து, இன்னைக்கு எனக்கு நேரம் இல்லப்பா, நாளைக்கு காலையில வா, நான் ஜாதகத்தை சொல்றேன்னு சொல்ல அவருக்கு இந்த பிராமணருக்கு உடனே மனசுல கலங்க வந்துருச்சு. நம்ம கஷ்டத்துக்கு தேடி போய் இங்க வந்தோம், இவர் என்ன நாளைக்கு வர சொல்றாரு சொல்லி நல்லதே கிடது இன்னைக்கே சொல்லி விடுங்க சாமி. இவரு மறுக்கிறாரு, நீ என்னதான் நீ சொன்னாலும் நாளைக்குதான் என்னால ஜாதகம் பார்க்க முடியும், இவன் வீட்டுக்கு போ. சரி வந்த மனுஷன் அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு இவர் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுறாரு. அப்போ இந்த ஜாதகம் பார்க்கறவருடைய மனைவி ஒடியாராங்க, ஏங்க
அந்த மனுஷன் 7 பொம்பளை புள்ளன்னு சொல்றாரு. நல்லதோ கண்டதோ இருக்கிறத பத்தி சொல்லிட வேண்டியதானே. இப்போ உனக்கு என்ன வேலை இருக்கு, ஏன் நாளைக்கு வர சொன்னேன்? அப்பதான் ஜோசியர் சொல்லுகிறார், அம்மா இன்னைக்கு இரவு 8 மணியோடு அவனுடைய ஆயுள் காலம் முடிகிறது. இப்ப நான் போய் நீ செத்து போயிருன்னு சொன்னா 7 பொட்ட பிள்ளையை பெற்றவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் இங்கேயே உயிரை விட்டாலும் விட்டுவான், நாளைக்கு அவன் இருந்தா தானே வரப்போறான் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கார அம்மா கிட்ட அந்த ஜோசியர் சொல்லுகிறார். சரி, இவர் ஜாதகத்தை வாங்கினவரு நீண்ட தூரம் போன ஒரு வீட்டுக்கு அப்படியே நடையா போகிறார். பெரிய அடர்ந்த வனம், 7:45 மணி, இரவு 7:45. அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறார். அங்க போய் பார்த்தா பெரிய ஒரு சிவன் கோயில், எல்லாம் சிதிலமடைந்து அப்படியே குட்டி செவரா கிடக்குது. அதுல ஒரே ஒரு செவரு மட்டும் இடியாம இருக்குது. இவங்க போன நேரமோ என்னமோ வானத்திலே இடியும் மின்னலா மாளாத மின்னல் மின்னல் இடி இடித்து அப்படியே கலங்குகிறது மனம் எல்லாம். ஒன்றதுக்கு இடல்ல ஓடி பார்த்தான், அப்படியே அந்த செவத்தோர நின்னுட்டான். அப்ப மழை துளிச்சிட்டு இருக்கு. அப்பதான் இந்த பிராமணன் நினைக்கிறான், அடடா இந்த பால ஆதிசிவனுக்கு மனம் இல்லையே, நமக்கு காசு பணத்துக்கு கை நிறைய அள்ளி கொடுத்திருந்தா இந்த சிதிலமடைந்த கோயிலை கட்டி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணி வந்த ஏழைப்பாளைகளுக்கெல்லாம் 8000 பேருக்கு சாதம் போட்டிருக்கலாமே, இந்த கடவுள் நம்மளை ஏழையா பறிச்சுட்டான்னு சொல்லி அப்படி நினைச்சவன் அப்படியே சார்ந்தவன் தூங்கிட்டான். இரவு 8 மணி ஆகி போச்சு. காலம் கதியாக வேணுமே, எமன் உயரம் பிடிச்சாவணுமே. எமன் என்ன பண்றான், பாம்பா உருவம் மாறி அவன் தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கான். இவனை பாம்பு கடிக்க எம உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் அப்ப கனவு காண்றான், செவுத்து மேல நின்றுட்டு இருந்தவன் அந்த சிவன் கோயிலை கட்டி வரவங்களுக்கும் போறவங்களுக்கும் அன்னபோஜனம் அளிக்கிற மாதிரி கனவு காண்றான். அப்போ காலம் கவுவதற்கு கிட்ட நெருங்கிட்டான். இப்பதான் அவன் சிவனை நினைச்சிட்டு இருக்கானே. அப்ப கிடுகிடு ஒரு இடி இடிக்கிறது. அப்ப அண்ணாந்து பாக்குறான், மேல பாம்பு இருக்கு. ஐயோ பாம்பு கடிச்சிருமேன்னு சொல்லி ஓடுறான். அந்த சுவர் இடிஞ்சு கீழே விழுந்து விடுகிறது. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? ஆயிலே முடிந்தவனுக்கு ஆயிலை கொடுத்து விட்டார் சிவபெருமான். ஏன் அந்த சாவு நேரத்துல கூட நம்மள நினைச்சிட்டானே, நமக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றன்னு சொல்லிட்டு கனவு காண்றானே, இவன் சாவ கூடாதுன்னு சொல்லி சிவன் அவனுக்கு வரத்தை கொடுத்தார். அவ்வளவு பெரிய சிவபெருமானுக்கு இவ்வளவு பெரிய மாலா கண்ணீர் உனக்கு அந்த மகாதேவன் வரம் கொடுக்காமையா போயிருவாரு? சத்தியமா புள்ள வரம் கிடைக்கு சாமி. இந்த மலைஜாதி ஜக்கமால நினைச்சு நான் சொல்லிவிட்டு போகுது. ஆம்பளை புள்ள போறக்கும் சாமி கலங்கம் இல்லாம கைலாசன் அதை செய்யுங்க. சரி வாரம் அப்படி ஈஸ்வரன் தவம் செய்யறேன். அப்படி இருந்தாலும் இந்த தெய்வ கண்ணிங்க வந்து எங்க வீட்டுல சாப்பிடாத போயிட்டாங்களே, அவங்களுக்கு எல்லாம் அகந்த சாமி சொல்லுவாங்கல்ல, வரடி வீட்டுல சாப்பிட்டா வண்டுக்கு சமா, புள்ளில்லாத வீட்டுல சாப்பிட்டா சொல்லிட்டு போறா சாமி. நாங்களாம் யார் வீட்டுல போட்டா நாங்க 3 பேரும் வாங்கி தின்னுடுவோம் சாமி. நீ நானே அந்த சாமி நீ எங்களுக்கு போடு சாமி. நாங்க சாமி பிராமணன் ஐயூரா தையல் இருந்தா அப்படி வெள்ளி குண்டால மறுபடியும் குழந்தை நல்லாவா இருக்கும். சோத்த கொண்டு போய் போடுமா குண்டாவோட மண்டை கூலி ஓட்டும். நீ பெத்து விட்டீங்கன்னா பொதுக்கு பொதுக்குன்னு ஒரு பொம்பளை நீலாம் வெள்ளி குண்டால உனக்கு என்ன சாமி இப்ப பிரச்சனை? வெள்ளி குண்டால அப்படியே என்ன சாமி லாரி கடையில் படுத்து தூங்குற புண்டைங்க தெரியுமா? காடு சுடுகாடு கிடுகாடு எந்த ஊட்டி நிலம் கூட கிடையாது. உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல அறிவுரை சொல்லிட்டு இதை நாங்க தொடக்கூடாது சாமி. அவ்வளவுதானே வெள்ளி பாத்திரம். சரி புடி புடி புறா சோறு இதுல எப்படி சாமி கையில? சரி சோத்த போட்டுருவேன். அங்க இருக்கிறது ரசம் தான் இருக்குது. ஊத்துனா அடியில துரத்துற மூத்திர ஊத்துற மாதிரி ஊத்துமா? ஊத்தும் இடம் மொன்ன கூதியே ஊத்துன்னு தெரியல. யாரோ ஒரு மவராசி போடுற உனக்கேண்டா அப்படி நோவுது. சாப்பிடு போ. இந்த மேல அந்த குண்டா வாங்கி பொழைக்கப்படாது, செத்து போயிருவேன்.
தம்பி ஒண்ணா வர விரதமா இருக்கிறேன் நான். வாசாமி சீலமுடியாம கோயிலுக்கு பாப்பா வாசாமி பாப்பா நீ வந்து கூப்பிட நீ இறங்காத வாசாமி ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு 100 குறையும் பரவாயில்லையா நீ அப்பப்போ கூப்பிடுங்களா இறங்கி வந்து விடிய காலத்துல பயமுறுத்துற தாயரி பாத்தியா அந்த அந்த குறப்பு புண்டையை எப்படி உட்காந்து லாரி கடையில் மாதிரி திப்பாங்களே அதே மாதிரி இந்த தம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு அடிக்கடி பஸ் ஸ்டாண்டுக்கு அடிக்கடி வண்டி எல்லாம் போராடி தண்ணி கூட எங்க கை காலாம் எங்க தண்ணி என்ன ஊற்றியோ ஆமாடா என்ன தாயாடி தண்ணி ஊத்துறா வேணா தூக்கு இறக்கி எங்க வச்சுட்டு கருமாந்துருக்கு எங்க வச்சாலும் தண்ணி தாயாடி ஊரே கவன யாரும் பாக்கலையா ஏன்னா நாளைக்கு டைவர்ஸ் நாயத்து ஆமா அத்தூர் நாயத்துக்கு தான் அடிக்கடி என்ன கூப்பிடுறாங்க அப்புறம் நீதான் எனக்கு செட் ஆகுறாங்க நம்மளுக்கு செட் ஆகுது ஏண்டா டே இருந்த சோத்த வேற போட்டு வேற மாமியாடி எனக்கு போய் வந்து கடு 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 கடுன்னு பிடிக்குது என்னடா பண்ணுங்க 6 ரூபா சோறு நீங்க விட்டு சரி யாரும் இல்லல்ல யாருமே இல்ல எல்லாம் முட்டுக்கல்லு முட்டுக்கல்ல சரி வாசாமி உடைய நேரில் வாசாமி சாமி நேரத்தை வேஸ்ட் பண்ற இந்த நேவா பொம்பளைங்க பாத்துனாங்கன்னா கோயில்ல உட்காரவர்களும் சிலக்கு மாத்த எடுத்து வந்துருவாங்க இங்கெல்லாம் நாங்களாம் ஒரே உப்பு கட்டா இருக்கிறோம் நாங்க ஆமா ஆமா எல்லாம் ரோட்டுக்கு என்ன தொடா சாமி என்ன ஜாதியில சேர்த்துக்க மாட்டாங்க ருசி மாறி விட்டது புளிப்பெல்லாம் இறங்கி தண்ணி கூட சாமி நான் ஊருக்கே கவுண்டா குறைச்சிக்கே வாங்கி தந்த பூரி நீ என்ன காணும் புரி ஒரு காலத்துக்கு மரியாதை தாண்டா கீழே புடியா தொடாத பிடிப்பா தானே ஓத்தன அந்த மாதிரி தானே குறைச்சி குடிச்சு தாயல் டேய் ஏய் என்ன செத்து போயிரும் பரவாயில்லையா செத்து போயிடணும்டா சண்டல தண்ணி இல்லைனா குடிச்சுட்டு சிறு மங்கானி எல்லாம் வருதா அந்த குண்டா கோழி மகாராஜில கொடுத்துரு அந்த குண்டாவை யாரும் தயவு செய்து பொழைக்க விடாதீங்க அம்மாம்மா வாங்க இப்ப உனக்கு சம்மதம் தானே மன நிம்மதியா இருக்குமா இப்ப சந்தோஷமா இருக்குல்ல சந்தோஷமா இருக்கு இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சாமி குர்ரா கொண்டாயா அதான் சாமி இந்த கொரபுல நாங்க ஊர்ல வாங்கி திங்கறதா பெரிய விஷயம் இல்ல சாமி புடிச்சா போய் நாங்க வீட்ல சோறு போட்டு தெரியுமா எத்தனை வருஷம்டா ஆகுது நாங்க உண்டோம் வீட்டுக்கு நண்டோம் நினைக்க மாட்டோம் சாமி அது மட்டும் கிடையாது நாங்க பால் வார்த்த வீட்டுக்கு பாதகம் நினைக்க மாட்டோம் குறைபில்ல உன் வீட்டுல குறையில்லாம சாப்பிட்டு போறேன் குறையில்லாம ஆண் பிள்ளை பிறப்பா அவனால் உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும் போயிட்டு வாமா தண்டா பாரு எனக்கு வரமுங்க வேணுமா ரெண்டு சரி வாரமுங்க ஏன் சாமி பிள்ளை பிறந்த உடனே என்ன கூப்பிடுங்க பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு ஒண்ணு கூப்பிடுவோம் கூப்பிடுறோமா பெரிய மசுரு போயிட்டு வாமா வாரமுங்க